Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். இன்னைக்கு நடந்த துயரம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. ரொம்ப துயரம். 75 நாளா அந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு அங்கமா இருந்த ரவீனாவோட மைக் அபார மரணம். ஐயோ, எதிர்பார்க்கவே ஆமா ஆமா இந்த மாதிரி கண்டென்ட் தருவாங்கன்னு. அது அவ கத்தி சிரிச்சு, பக்கத்துல இருக்கிற அர்ச்சனா கத்தி சிரிச்சு பாடி இல்லாத கொடுமையெல்லாம் தாண்டி இத்தனை நாள் சர்வைவ் ஆகி அல்பாய்ஸ்ல போயிடுச்சுப்பா. அதனால இத அந்த மைக்குக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன். ஆனா என்ன சொல்றேன், என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்ன ஷோ ஏதாவது எண்ட் பண்றாங்களா? ஏன்னா நீ பாரு, சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு கண்டஸ்டன்ஸ் பேசுனது ஃபுல் டே திராப பேசுறாங்க, வாயை திறந்தா பொய் புழுவுறாங்க, வாயை திறந்தா அவ்வளோ பொய் புழுவுறாங்க. அவங்களுக்கே தெரியுது பொய் புழுவுறாங்கன்ட்டு. ஒரு சிலர்லாம் அநியாயத்துக்கு பொய் புழுவுறாங்க. இப்படி எல்லாம் பேசி இது என்னமோ 95வது நாள் நிறைவுக்கு வந்துட்டோம், 5 நாள்ல போறோம், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு, ஏன்னா இதுக்கு மேல சண்டைகள் எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம பேசுற டாஸ்க் வைப்பாங்க. 75 நாள்ல என்னமோ அதுல பெரிய காமெடி என்னன்னா, நிஜமா சொல்றேன், நான் திட்டணும்னா மைக்ல மியூட்ல போட்டுதான் நான் திட்டினேன். இப்போ ஒரு வாட்டி திட்டிக்கவா, ரொம்ப கேவலமா திட்டுங்க, நாங்க மியூட் போடுறோம். அக்கா என்னக்கா இப்படி நார கிழிக்கிறீங்க? சத்தியமாடா டேய், என்னடா நடக்குது அந்த வீட்ல? வாட் நான்சென்ஸ் யார், சீரியஸ்லி. நெக்ஸ்ட் பிக் பாஸே செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஷோ முடிய போதுங்க. பிக் பாஸ் அவரே தற்கொலை பண்ணிட்டாரு அந்த கேரக்டர், அந்த பிக் பாஸ்ங்கிற கேரக்டர். ஏன்னா அவரால் தாங்க முடியல உங்க தொல்லை, வர்ஸ்ட் சீசன் சொல்லிட்டு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியதான் இந்த சீசன். அப்புறம் அடுத்த சீசனுக்கு மறுபிறவி வந்துட்டாருன்னு சொல்லிக்கலாம். இந்த ரெஸ்ட் இன் பீஸ் டாஸ்க் ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒண்ணு வச்சாங்க பாரு, 75 நாள் டிராவல், 75 நாள் கொண்டாடுற மாதிரி எல்லாரும் பேசுறது. எம்மா கடவுளே, சத்தியமா சொல்றேன், ஒரு சிலர் ஓகே, அவங்க என்ன நினைச்சாங்களோ பேசினாங்க, அவங்க என்ன இருந்தாங்களோ பேசினாங்க. ஆனா அவங்க பேசினதை பாத்தீங்கன்னா திரும்பியும் இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன மாதிரி 5 நாள்ல ஷோ முடிய போகுது, சோ நான் உங்க எல்லாருக்கிட்டையும் விடை பெற போறேன், அப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன், அந்த வீட்டுக்கும் சேர்த்து சொல்றேன்ற மாதிரிதான் ஒரு டாஸ்க் அது. அதுல ஒரு சிலர் லைக் ஐயோ விசித்ராக்கா போட்டு செஞ்சாங்க பாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கெல்லாம் ஐ நோ ஹர் வெரி வெல்னால என்னால முடியல. நான் ஒருவேளை இவங்களை முன்னாடி தெரியாம இருந்திருந்தா தென் மை ஒப்பீனியன் would have been different. நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அதெல்லாம் பார்த்து நான் நம்பியிருப்பேன். ஆனா எனக்கு அவங்களை முன்னாடி தெரியுங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவங்கள நான் இல்ல, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஓகே. அதுல இவங்க 75 நாள் அங்க உள்ள இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க, ஓகேயா? அவங்க கிட்டயே, அதாவது மத்தவங்க எல்லாம் வீடை பத்தி பேசினாங்க, கண்டஸ்டன்ஸ பத்தி பேசினாங்க, நான் யாரையா ஹர்ட் பண்ணியிருந்தேன் நான் பேசினாங்க. இவங்க மட்டும் நீ கவனிச்சுனா நார்சிஸ்டிக் டு த கோர். அவங்க பேசினது எல்லாமே இவங்க அப்செட்டா இருந்தாங்க, நான் போய் பேசினேன், அவங்க அப்செட்டா இருந்தாங்க, நான் போய் சொன்னேன், நீ இப்படி எல்லாம் என்ன ஹர்ட் பண்ண, ஆனா நான் அப்படிதான் உனக்கு பண்ணேன். என்ன அப்போ இவங்க எல்லாம் இவங்களுக்கு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பாத்தியா? கடைசியில கூல் சுரேஷாலேயே தாங்க முடியாம அவர் ஒரு டைவர்ஷன் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ற. ஏன்னா முடியல, சத்தியமா முடியல. எவ்வளவு ஏமாத்துவீங்க நீங்க? நான் ஆல்ரெடி பல வாட்டி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே 50-50 இருக்கும். ஒருத்தரை பிடிக்கும், ஒரு 50% இல்ல 60%, 70%, ஒரு 30% எல்லாருக்குமே 40%, 50%, 60% ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அது ஆனாரப்பட்டவங்களா இருந்தாலும்
எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும், தளபதியா இருந்தாலும், தலையா இருந்தாலும், மெகா ஸ்டாரா இருந்தாலும் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. இது அவங்களுக்கே தெரிஞ்ச உண்மைதான். இது ஒன்றும் உலக அதிசயம் கிடையாது. ஆனா கொஞ்சமாவது நியாயமா இருக்க ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பிக் பாஸ் பாக்குறோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம், அதுக்கு பின்னாடியும் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பிஆர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்றது நீங்களும் பார்த்திருக்கீங்க. வின்னரோ பெரிய பேர் வாங்கினவங்களோ அப்ப எங்க போயிட்டாங்க அவங்க எல்லாம்? ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க அவங்க வேலையை, அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க, அடுத்த சீசனுக்கு இன்னொருத்தருக்கு பண்ண போயிட்டாங்க. அவங்கள பத்தி தான் நம்ம பேசுறோம். அதுல ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கமான் யார், ஐ மீன் லைக் நம்ம எவ்வளோ பேரை பார்த்திருக்கோம் அந்த ஷோல. யாரு ஃபேக்கு யார் இல்லைங்கிறது ஒரு ரிவ்யூவருக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நாங்க ரிவ்யூ பண்றதே வேலையா வச்சு பாக்குறோம். நான் வந்து இத்தனை வாட்டி வீட்டுக்குள்ள போயிருக்கேன். யார் யாரு அப்புறமா சொல்லுவீங்க, ஆமா நீங்க அப்பவே சொன்னீங்கன்னு. இது இப்போ இல்ல, சீசன் 3 உள்ள இருந்ததுல இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சோ நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் என்னையா இது ஒருத்தரும் பேசுறது. அதுக்கப்புறம் காமெடி என்னன்றத ஃபுல்லா கேளு. காலையில வந்து எபிசோட் ஆரம்பிக்கும் போது விக்ரம கூப்பிட்டு காலைல எழுந்திருக்கும் போது மாயா வந்து என்ன பாக்குறது வேற மாதிரி இருக்குது, இப்படியே வேற மாதிரி இருக்குது. ஆனா பாரு 2 நாளுக்கு அப்புறம் நம்மள வச்சு செய்ய போறாங்க, நம்மள இது பண்ண போறாங்கன்னு விக்ரம்கிட்ட பேசுறாங்க விசித்ரா. நீ யார்ட்டையும் சொல்லிடாத, என்ன போய் போட்டு கொடுத்துறாத, இது நமக்குள்ளேயே இருக்கணும், இப்படி பேசுறாங்க. அப்புறம் வந்து நீங்க எல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, என்னமோ இவங்கள நம்பிதான் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள அமிச்சா மாதிரி. ஒரு விசித்ரா யூனிவர்சல் மதர் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களை எல்லாம் காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்பிதான் எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்துதான் நாங்க விஜய் டிவில வந்து நம்பி பிகாஸ் ஆஃப் விசித்ரா அமிச்சோம். ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு அருகதை இருக்கு. தெரிஞ்ச ஒரு ஜோவிகாவே நீங்க எந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் 1 2 கிடையாது. அப்ப தெரியாதவங்க மேல உங்களுக்கு அன்பு வருமா? தெரிஞ்சவங்க மேலேயே உங்களுக்கு அன்பு இல்லைன்றது நல்லாவே தெரியும். ஓகே, சோ இவ்ளோ டிராமா தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இவங்க பிக் பாஸ் போன மாதிரி நடந்துக்கவும் இல்லை, இவங்க நினைக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து டோட்டல் பெய்டு ஹாலிடே ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க பிக் பாஸ் தான். சீரியஸ்லி பிக் பாஸ் தான். ஏன்னா இந்த சீசன்ல எந்த அளவுக்கு வந்து லீனியன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லீனியன்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ஷோவை கொலை பண்ற அளவுக்கு இவங்களே ஒரு ரெட் கார்டை கொடுப்பாங்களாம், இவங்களே இல்ல நாங்க கொடுக்கலன்னு வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களே வந்து ஒரு கண்டஸ்டன்டா வந்து வெளியில வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டன்ட்லாம் இவங்களே தூக்குவாங்களாமா. இதுக்கெல்லாம் யாரு பலிகாடு? வெளியில போன கண்டஸ்டன்ட்ஸ். இது எவ்வளவு பெரிய டிராமா நடக்குது இந்த சீசன்ல மட்டும் பாரு. இது வெளியில நடக்கல, இது உள்ள இருந்தே நடக்குது. சோ ஆக மொத்தம் இவங்களோட பிளான் எனக்கு சத்தியமா இந்த சீசன்ல புரியலப்பா. சத்தியமா எனக்கு புரியல. I don't understand what they are doing. நான் இந்த வாரம் என்னக்கா பேசுவார் அப்படி? அதான் எல்லாரும் ரசிப்பார். பாடலை கேட்டு ரசிப்பதில் என்ன சுகம் சுகம் சுகம். அதான் இன்னைக்கு வீக்கெண்டுக்கு நம்ம எதிர்பார்க்கறது வந்து அதான். வாட் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம கொடுத்த அவார்டு பத்தாதுன்னு இப்ப அவர் வேற வந்து அவார்டு கொடுக்க போறாரு. ஒரு சில ரிவ்யூர் எல்லாம் நீயும் நானும் தான் வெக்கம் இல்லாம உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி மலர் வளையம் போட்டாங்க, அதையும் வச்சிருக்கிறேன் நான். ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல அப்பயே. இல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் விஜய் டிவிக்கு வந்து கொடுத்திருப்பேன். அது ஏன் சேனல், நான் என்ன வளர்த்த சேனல், அதுக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். என் வீட்டுல இருந்தே நான் காஸ்டியூம்ஸ் இவ்வளவு வச்சிருக்கிறேன், நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கிறேன். என்னை மட்டும் ஒரு வேர்டு கொடுக்க சொல்லு, நாளையில இருந்து நான் நடத்துறேன் ஷோ. சீரியஸா சொல்றேன். இந்த நிலைமைக்கு வந்து உருவாயிடுச்சு. ஆனா நீயும் நானும் எல்லாருமே ஷோ கேன்சல்டு ரிவ்யூ பிகாஸ் நோ கண்டென்ட்ன்ற அளவுக்கு போயிடுச்சு. We are very shameless fellows because me Vijay TV, you India Glitz. ஷோ மூலமா அப்ப 75 நாள் ஆயிடுச்சு. நான் ஒரு சில பேர்லாம் சொல்றேன், அந்த கேரக்டர் பத்தி உங்களுடைய தாட்டை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் கேம் திரும்பி நான் மியூட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க, தாராளமா பண்ணிக்கோங்க. விஷ்ணு தான் ஸ்டார்டிங். விஷ்ணு 75 நாள் வச்சு ஓவராலா அப்படியே ஒவ்வொரு நேமா போலாம். ஒரு டம்மி பட்டாஸ். டம்மி பட்டாஸா? ஓகே. அர்ச்சனா, பிஆர் அர்ச்சனா, பிரச்சனா, அதான் கரெக்ட் நேம். அவங்க வேற இன்னைக்கு சொன்னாங்க அவங்க வெறித்தனமான பிக் பாஸ் ஃபேனா. ஆமா, பின்ன இதெல்லாம் பார்த்து நோட்ஸ் எழுதி அதுலதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அவங்க டியூஷன் எல்லாம் வந்து முடிச்சுட்டு இந்த பிஆர் மார்க்கெட்டிங் சைன் எல்லாம் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகணும் இல்லையா, பாவம். அப்புறம் அவங்க எவ்வளவு செலவு பண்ணி வந்து வின்னர் வரைக்கும் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் டைம் வேணும்ல. எப்படியும் நம்ம லேட்டா போனாலும் லேட்டஸ்டா இருப்போம்,
அப்படின்ற ஒரு ஐடியால தானே போயிருக்காங்க. ஓகே, அது வந்து விஜய் வர்மா. மிஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பிளேயர். மணி ரவீனா, அப்படி 2 பேரா சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? மணி ரவீனா வந்து உண்மையா சொல்லணும்னா டிசாஸ்டர் இன் கெமிக்கல்ஸ் தான் சொல்லணும். ஒரு லேப்ல வந்து 2 ஆக்சிஜன் பிளஸ் பெராக்சைடு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது வந்து எப்படி சொல்றது, நைட்ரோஜன் பெராக்சைடு N2O2. ஆமா, நைட்ரோஜன் பெராக்சைடு டோட்டல் டெமாலிஷன். நீ மணிய தனியா கேட்டல, மணி தனியா சொல்லுங்க. தனியா இருந்தா மணி தனியா இருந்தா ஓகே. ஓகே, ரவீனா மணியோட சேர்ந்து வீணா போகுது. கேம்ல. ஓகே, மாயா வெளியில எனக்கு அத பத்தி கவலை இல்ல. கேம்ல. ஓகே. மாயா is definitely one Maya in a good way. Okay. She is actually a very magical presence. நமக்கே வந்து எங்கேயோ உட்கார்ந்திருக்கிற நமக்கே ஒரு கேமரா, எத்தனை கேமரா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வைப், ஒரு எனர்ஜி அவங்களால கொடுக்க முடியுதுன்னா, நேர்ல நம்ம மீட் பண்ணோம்னா அதை விட ஒரு 100 times ஜாஸ்தி தான் இருக்கும். she's got an aura, she's got a presence. நோட்டீஸ் பண்ணாதவங்க கூட மாயாவை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் பிரசன்ஸ் இருக்கு. அண்ட் she goes all out to do her performance, whatever it is. I really like that about Maya. பூர்ணிமா கொஞ்சம் வாயா மூடுமா போதும். சீரியஸ்லி. ஓகே, விக்ரம் நண்பன். விசித்ரா, யாரோ பேர் ஞாபகம் வந்துருச்சு. யாரு பேர்? நீ சொல்ல ஒன் வேர்டு இல்ல, எனக்கு சூ ஏதோ ஒரு பேர் ஞாபகம் வந்துருச்சு. விசித்ரா ஒரு விசித்திரமான பர்சன். கூல், நாட் ஏ ஃபூல். ஏய் நிக்சன். நிக்சன் சாரி, ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா. நிக்சன் அது மட்டும் தான் மிஸ்ஸா? ஆமா 12 பேர் தான். தினேஷும் சொல்ல. தினேஷ் வந்து I don't like him. I have this very bad vibes with him. Okay, நிக்சன் பத்தி சொல்றீங்களா? நிக்சன் பிக் பாஸ் வரலாற்றுல ஒரு சில கண்டுபிடிப்புகள், contributions they have given, they have found good talent and introduced good faces to the cinema industry or their industry. Abdina Nixon is a star. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.